எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த் மகாராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகாராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சாய் சத் சரித்தம் அத்தியாயம் 13. மேலும் பல சாய் லீலைகள், வியாதிகள் குணமாக்கப்படுதல், பீமாஜி பாட்டீல், பாலா ஷிம்பி, பாபு சாஹேப் பூட்டி, ஆலந்தி சுவாமி, காக்கா மகாஜனி, ஹர்தாவை சேர்ந்த தத்தோ பந்த். மாயையின் அளவறியா சக்தி. பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை, மிருதுவானவை, ஆழமானவை, பொருள் செறிந்தவை, திறமையானவை, நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை. அவர் எப்போதும் திருப்தியடைந்தவராய் இருந்தார். எதற்கும் கவலைப்படவில்லை. அவர் சொன்னார், நான் ஒரு பக்கிரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள். என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை. அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள். பரமாத்மா ஸ்ரீ ஹரியனுடைய இந்த மாயை தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது. பின் என்னை போன்ற ஏழை பக்கிரியை பற்றி பேச என்ன இருக்கிறது? பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களினின்றும் விடுவிக்கப்படுவர். மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார். கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார். பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். யார் அதிர்ஷ்டசாலியோ, எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள். சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை 7 கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன். இம்மொழிகளை நம்புங்கள், நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள். வழிபாட்டின் கூறுகள் 8ஓ 16ஓ எனக்கு தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன். தம்மை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள். பீமாஜி பாட்டீல். புனே ஜில்லா ஜுன்னர் தாலுகா நாராயண்காவனை சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வலியாலும் துன்பப்பட்டார். முடிவில் அது க்ஷயரோகமாக மாறியது. அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார். ஓ நாராயணமூர்த்தியே, இப்போது என்னை குணப்படுத்தும். சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாய் இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை. கேடும் துரதிர்ஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம். எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார். இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹேப் சாந்தோர்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது. தனது துன்பத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார். நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதாவது பாபாவின் பாதங்களினின்று உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார். ஷிரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார். நானா சாஹேபும் ஷாமாவும் மாதவராவ் தேஷ்பாண்டேவும் அங்கு இருந்தனர். முன்னைய தீய கர்மங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார். நோயாளியோ தாம் அநாதரவானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர்தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் தொடங்கினார். அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது. அவர் கூறியதாவது, பொறு, உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனேயே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர். அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நோயாளி இரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை. நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த அத்தருணத்திலிருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது. அசௌகரியமும் சுகாதார குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார்.
ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் அங்கு தங்கியிருக்கையில் பாபா அவரை 2 கனவுகள் மூலம் குணப்படுத்தினார். முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யுள் ஒப்பிக்காததற்காக உபாத்தியாயரின் கடுமையான பிரம்படியை வாங்கி கஷ்டப்படுவதைப் போன்றும் கண்டார். 2வது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையையும் உண்டாக்குவதாகவும் கண்டார். கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார். பின்னர் அடிக்கடி ஷீரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு, மாறாத நம்பிக்கை, பக்தி இவற்றை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை. மகாராஷ்டிர மக்கள் 15 தினங்களுக்கு ஒரு முறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள். ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாட்டீல் புதிய சத்ய சாயி விரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார். பாலா கண்பத் சிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கண்பத் சிம்பி என்பவர் கொடிய விதத்தை சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார். எல்லாவித மருந்துகளையும் கஷாயங்களையும் உபயோகித்தார். பலனேதும் இல்லை. ஜுரம் சிறிதளவும் குறைந்த பாடில்லை. அவர் ஷீரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்கச் செய்தார். கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லக்ஷ்மி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார். பாலாவுக்கு இதை எங்கனம் நிறைவேற்றுவதென்று புதிராக இருந்தது. ஆனால் அவர் வீட்டிற்கு போன உடனேயே தயிரையும் சாதத்தையும் கண்டார். அவை 2ஐயும் கலந்து அக்கலவையை லக்ஷ்மி கோவிலுக்கு அருகில் கொணர்ந்தார். அப்போது ஒரு கருப்பு நாய் வாலை ஆட்டிக்கொண்டு நிற்பதை கண்டார். நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார். நாயும் அதை உண்டது. ஆச்சரியமாகவே பாலா கண்பத் சிம்பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார். பாபு சாஹேப் பூட்டி ஸ்ரீமான் பூட்டி ஒரு முறை வாந்தி எடுத்தல், வயிற்றுப்போக்கு முதலியவற்றால் அவதியுற்றார். அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்து இருந்தது. ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. வாந்தி எடுத்து வயிற்றுப்போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹேப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார். எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை. பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தம்முன் உட்காரச் செய்து, இப்போது கவனி, இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார். இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள். 2 வியாதிகளும் ஓடிவிட்டன. பூட்டியும் குணமானார். மற்றொரு முறை காலராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லலுற்றார். டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளை கையாண்டும் குணமளிக்க முடியவில்லை. பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தணித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்தாலோசித்தார். பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவை கூழாகிய பாதாம் பருப்பு, வால்நட் பருப்பு, பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்து அருளினார். எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும். ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கவும் பட்டது. ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியிலிருந்து ஷீரடிக்கு வந்தார். தன் காதில் உள்ள கடுமையான வலியால் அவர் அல்லலுற்றார். அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது. இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார். ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை. இவ்வலி மிகவும் கடினமானதாய் இருந்தது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் திரும்பிச் செல்லும் போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார். அப்போது ஷாமா சுவாமிகளின் காது வலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார். அல்லாஹ் அச்சா கரேகா என்று கூறி தேற்றினார். பிறகு சுவாமிகள் புனேவுக்கு திரும்பினார். 1 வாரம் கழித்து ஷீரடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். அதில் தனது காது வலி மறைந்து விட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும்
அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை செய்து கொள்ள சென்றிருந்ததாகவும், ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது. காக்கா மகாஜனி. பாபாவின் மற்றொரு அடியவரான காக்கா மகாஜனி என்பவர் ஒருமுறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார். பாபாவுக்கு தனது சேவை தடைபடாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு பாபா கூப்பிடும் போதெல்லாம் செல்வார். சாய்பாபா அனைத்தையும் அறிந்தவராயிருப்பதால் தனது வியாதியையும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காக்கா அதை பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கவில்லை. மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனுமதி அளிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியவுடன் பாபா கொந்தளிப்புற்று பலமாக கூச்சலிடத் தொடங்கினார். எல்லோரும் ஓடினார்கள். காக்காவும் ஓடினார். பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார். பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடலை பையை விட்டு ஓடியிருந்தார். பாபா கை நிறைய கடலை பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலை பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னார். திட்டுவது, கடலையை சுத்தம் செய்வது, காக்காவை அவற்றை சாப்பிடச் செய்வது என்பன சமகாலத்தில் நடைபெற்றன. பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார். பையில் உள்ளவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் தாகமாய் இருப்பதால் தண்ணீர் கொணரச் சொன்னார். கூஜா நிறைய காக்கா தண்ணீர் கொணர்ந்தார். பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அருந்திவிட்டு காக்காவையும் தண்ணீர் குடிக்கும்படி கூறினார். பாபா அப்போது, உனது வயிற்றுப்போக்கு நின்றுவிட்டது, நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார். இதற்கிடையில் ஓடிப்போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தனர். தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காக்காவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார். நிலக்கடலையா வயிற்றுப்போக்குக்கு மருந்து? நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும், அதை குணப்படுத்தாது. பாபாவின் மொழிகளே இவ்விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சையாகும். ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த். ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை 14 ஆண்டுகளாக வயிற்று வலியால் அல்லலுற்றார். எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்ற அவரின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசீர்வாதங்கள் அளித்தார். பாபா தமது கரத்தை அவர் தலை மீது வைத்து ஆசீர்வாதத்தையும் உதியையும் அளித்த பின் அவர் குணமடைந்தார். அதற்கப்பால் இவ்வியாதியை பற்றி எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த அத்தியாயத்தின் முடிவில் 3 நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன. 1. மாதவராவ் தேஷ்பாண்டே மூல வியாதியால் அல்லலுற்றார். பாபாவுக்கு அவர் சோனமுகியின் சூரத்தாவாரை மிதமான பேதி மருந்து கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார். இது அவரை குணமாக்கியது. 2 ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது. மாதவராவ் பாபாவை கலந்தாலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார். பெருமளவிற்கு இது வியாதியை அதிகப்படுத்தியது. ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது. 2. கங்காதர் பந்த் என்ற காக்கா மகாஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதியுற்று கொண்டிருந்தார். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு ஷிரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார். பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார். அது முதற்கொண்டு அவருக்கு வயிற்று வலி ஏதும் இல்லை. அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார். 3. ஒருமுறை நானா சாஹேப் சாந்தோர்கரும் கடுமையான வயிற்று வலியால் அல்லலுற்றார். இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. டாக்டர்கள் ஊசி போட்டும் பலன் அளிக்கவில்லை. பின்னர் அவர் பாபாவை அணுகினார். பாபா அவரை பர்ஃபி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ணச் சொன்னார். இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார். பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும் என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன. மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 14. நாந்தேடை சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா
மௌலா சாஹேப் முனிவர், தக்ஷிணை சாஸ்திரம், மீமாம்சா. பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம். இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசீர்வதித்து குழந்தையை அருளினார் என்பதை விவரிப்போம். இயற்கையிலேயே ஞானியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாய் இருக்கிறது. அவரது பல்வேறு செயல்கள், சாப்பிடுதல், நடத்தல், அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை. அவர் தம் வாழ்க்கையோ பேரானந்த மானுட உரு பெற்றதாகும். தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார். கடமை, செயல் இவற்றை பற்றி பல்வேறு கதைகளை அவர்களுக்கு சொன்னார். அது கடைமுடிவாக அவர்களை உண்மையான மதத்திற்கு இட்டுச் சென்றது. இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும், அதாவது ஆத்மானுபூதியை. முந்தைய ஜென்மங்களிலுள்ள நல்வினைகளால் நாம் இவ்வுடம்பை பெற்றிருக்கிறோம். பக்தியையும் விடுதலையையும் இவ்வுதவியை கொண்டு பெறுவது தகுதியுடையதாகும். எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும். நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் தினந்தோறும் சாயி லீலைகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள். நீங்கள் இவ்வண்ணமாக சாயை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடித் திரிதலிலிருந்து விடுபடும். இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும். நாந்தேடை சேர்ந்த ரத்தன்ஜி. இப்போது இவ்வத்தியாயத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம். நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள நாந்தேட்டில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி ஷாபூர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார். அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார். ஆடு, மாடு, குதிரை, போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிட்சத்துடன் இருந்தார். புறத்தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார். ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை. எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாதென்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது. ரத்தன்ஜியும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர் தாராளமானவராயும் தான தர்மசீலராயும் ஏழைகட்கு உணவு, உடை அளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றானும் உதவி புரிந்தார். மக்கள் அவரை நல்லவர், மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர். ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையுமே இல்லாததனால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவரானார். அன்பும் பக்தியுமின்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும், பக்கவாத்தியங்களற்ற இசையை போன்றும், பூநூலற்ற பிராமணனை போன்றும், பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பெறிவை போன்றும், பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரையை போன்றும், அட்டிகை நெக்லஸ் அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும் அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை போன்றே ஆண் குழந்தை அற்ற இல்லறத்தானுடைய நிலையுமாம். இவ்விஷயத்தை பற்றியே ரத்தன்ஜி சதா சிந்தித்து, எனக்கொரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மகிழ்ந்தருள்வாரா என்று ஏங்கினார். இவ்வாறாக அவர் கலகலப்பின்றியும் முகவாட்டமுடனும் காணப்பட்டார். உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை. தான் ஒரு புதல்வனுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோமா என்று அவர் அல்லும் பகலும் இதே கவலையால் பீடிக்கப்பட்டார். தாஸ்கனு மகாராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம். அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார். தாஸ்கனுவும் அவரை ஷீரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் தம் பாதங்களில் வீழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டும் என வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார். ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்தது. ஷீரடிக்கு போகவும் தீர்மானித்தார். சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார். பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்திலிட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார். இக்கட்டான நாட்களில் இருக்கும் போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள். தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன்.
ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள். பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் 5 கேட்டார். ஆனால் ரூபாய் 3.14 அணாவை தாம் முன்னரே வாங்கிக் கொண்டு விட்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார். ரத்தன்ஜி பெரிதளவில் குழப்பமடைந்தார். பாபா என்ன கூறுகிறார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் ஷீரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை. முன்னமே 3 ரூபாய் 14 அணாவை தாம் வாங்கிக் கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சிணையை அளித்தார். பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கி கூறி அவருடைய உதவியை கோரினார். தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசீர்வதித்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்து விட்டன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார். பின்னர் பாபாவிடம் விடை பெற்று கொண்டு நாந்தேடுக்கு திரும்பி ஷிரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவுக்கு கூறினார். அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும், ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே 3 ரூபாய் 14 அணாவை வாங்கிக் கொண்டதாக கூறினார். இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள். நான் ஷீரடிக்கு போனதே இல்லை. பிறகு பாபாவிடம் அத்தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார். தாஸ்கனுவுக்கும் அது ஒரு புதிராகத்தான் இருந்தது. அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்துற்றது. சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலா சாஹேப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார். மௌலா சாஹேப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர். போர்ட்டர் செயின்ட் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர். ரத்தன்ஜி ஷிரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹேப் தற்செயலாக ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார். அவரிடம் அன்பு செலுத்தினார். எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார். தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரி நுட்பமாக ரூபாய் 3.14 அணா ஆகியிருந்தது. அதற்கு கூடவோ குறையவோ இல்லாதது கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர். அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறிவு உடையவர் என்பதை அறிய தலைப்பட்டார்கள். ஷிரடியில் வாழ்ந்தாலும் ஷிரடியில் இருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார். உண்மையில் அவர் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹேபிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாக இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹேபுக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார். பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது. பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. அவருக்கு 12 குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் 4 உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது. இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாத்தே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மணம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார். சாத்தே 2வது மனம் புரிந்து கொண்டார். இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன. எனவே அவர் மிகவும் மனத்தளர்வடைந்தார். ஆனால் 3வது ஆண் குழந்தையாக பிறந்தது. பாபாவின் சொற்கள் உண்மையாயின. அவரும் திருப்தியுற்றார். தக்ஷிணை மீமாம்சம். தக்ஷிணை பற்றிய தத்துவம். தக்ஷிணையை பற்றிய சில குறிப்புகளுடன் இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம். பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தக்ஷிணை கேட்டார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் அறவே பற்றின்றியும் இருந்ததால் அவர் ஏன் தக்ஷிணை கேட்க வேண்டும்
ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம். இவைகளை இப்போது விளக்கமாக கவனிப்போம். ஆரம்பத்தில் நெடு நாட்களுக்கு பாபா எதையுமே கேட்கவில்லை. அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்து கொண்டார். எவரிடம் இருந்தும், அவர் அடியவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும், பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை. யாராவது 1 பைசாவோ 2 பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் எண்ணெயோ அல்லது புகையிலையோ வாங்கினார். அவர் புகையிலையின் மீது விருப்பமுடையவராக இருந்தார். ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சில்லிம் புகைப்பிடிக்கும் ஒரு மண்குழாய் குடித்தார். பின்னர் சிலர் ஞானிகளை வெறுங்கையுடன் பார்க்கக்கூடாது என்று நினைத்தனர். எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தனர். 1 பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக்கொள்வார். 2 பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பிக் கொடுக்கப்படும். பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்திரளாக மண்டத் தொடங்கினர். அவர்களிடம் பாபா தட்சிணை கேட்கத் தொடங்கினார். ஒரு தங்க காசு வைக்கப்பட்டாலன்றி கடவுள்களின் பூஜை பூர்த்தி ஆவதில்லை என்று ஸ்ருதி வேதங்கள் பகர்கின்றது. கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது? முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள், அரசன், ஞானி, குரு இவர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது. அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக உபநிஷதங்கள் சிபாரிசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம். பிருஹதாரண்யக உபநிஷதம் பிரஜாபதி கடவுள், தேவர்கள், மனிதர்கள், பிசாசுகள் இவைகளை த என்ற ஒரே எழுத்தால் விழித்தாக பகர்கின்றது. இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள் தமா தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. தைத்திரிய உபனிஷதத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார். தர்மத்தை பற்றி அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள், அது இல்லாமலும் கொடுங்கள், பெருந்தன்மையுடன் கொடுங்கள், அதாவது தாராளமாக கொடுங்கள், பணிவுடன் கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தம் அடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடம் இருந்து தட்சிணையை கட்டாயமாக பெற்றார். ஆனால் அதில் இவ்விசித்திரம் இருந்தது. அதாவது தாம் வாங்கியதை போன்று 100 பங்குக்கு மேலேயே திரும்ப கொடுத்தாக வேண்டும். இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், பிரசித்தி பெற்ற நடிகரான கணபதி ராவ் போடஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சிணை கேட்டதாகவும் தனது பணப்பையையே அவர் முன் காலியாக்கியதாகவும் அதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பண தேவையே இருக்கவில்லை என்றும் கூறுகிறார். பல சந்தர்ப்பங்களில் தட்சிணைக்கு பாபா பண வகை சார்ந்தவற்றையே விரும்பி கேட்காத மறைபொருளும் உண்டு. 2 நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். பேராசிரியர் ஜிஜி நார்கேயிடமிருந்து பாபா தட்சிணையாக ரூபாய் 15 கேட்டார். நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார். அதற்கு பாபா கூறியதாவது, உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன். யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து எனக்கு தட்சிணை கொடுங்கள். தட்சிணை அளிப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலிலிருந்து நீதிகளை உய்த்துணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்தி கொள்ளுதலேயாம். 2வது சந்தர்ப்பத்தின் போது திருமதி தர்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் 6 தட்சிணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார். ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என்று மன வருத்தம் அடைந்தாள். பின்னர் அவளது கணவர்,
பாபா 6 உட்பகைவர்களையே, அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் முதலானவற்றை தம்மிடத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார். பாபா இவ்விளக்கத்துக்கு உடன்பாடு தெரிவித்தார். தட்சிணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும், அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்து அளித்து விடுவார் என்பதும், அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 10 வருடங்களாக 1000 ரூபாய்களை தட்சிணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகா சமாதி அடைந்த போது அவருடைய உடைமையில் சில ரூபாய்களே இருந்தன. சுருக்கமாக, துறவையும் தூய்மையையும் போதிப்பதே அவர்களிடமிருந்து தட்சிணை பெற்றதன் முக்கிய காரணமாகும். பின்னுரை. பி.வி. தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மம்லத்தாரும் பாபாவின் பெரும் அடியவர்களுள் ஒருவருமாவார். அவர் சாயிலீலா சஞ்சிகையில் தொகுப்பு 7 எண் 25 பக்கம் 26 தட்சிணையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். பாபா எல்லோரிடமிருந்தும் தட்சிணை கேட்கவில்லை. கேட்காமலேயே சிலர் தட்சிணை அளித்தால் அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார், மற்ற நேரங்களில் மறுத்துவிட்டார். சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அவர் அதை கேட்டார். பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும், அப்போதே தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை. பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால் அவர் தொடுவதில்லை. அந்த அடியவர் அதையே அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பால் எடுத்துக்கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார். பக்தர்களின் விருப்பம், பக்தி, சௌகரியம் இவைகளுக்கு ஏற்றவாறு அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார். பெண்கள், குழந்தைகளிடமும் அதை கேட்டார். எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை, அன்றி எல்லா ஏழைகளிடமும் கேட்கவில்லை. தட்சிணை கேட்டு கொடுக்காதவர்களிடம் பாபா கோபம் அடைந்ததே இல்லை. யாரேனும் நண்பன் மூலம் தட்சிணை அனுப்பப்பட்டு அவன் அதை பாபாவிடம் கொடுக்க மறந்துவிட்டானாயின் அவர் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகமூட்டி அவனை கொடுக்கும்படி செய்தார். சில சந்தர்ப்பங்களில் தட்சிணையாக கொடுத்த பணத்தில் கொஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்காக அவரது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார். இம்முறையானது பணம் அளித்தவருக்கோ அல்லது அந்த பக்தருக்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது. தான் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப அளித்து விடுவார். சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவும், அப்படி அவர்களிடம் பணம் இல்லையானால் மற்றவர்களிடம் இருந்து பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அளிக்கச் சொன்னார். சிலரிடம் அவர் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை தட்சிணை கேட்டார். தட்சிணையாக சேர்ந்த பணத்திலிருந்து அவர் தமக்காக மிகவும் கொஞ்சமே செலவழித்தார். அதாவது சில்லிம் என்ற புகைக்குழாய் வாங்குவதற்கும் துணி என்ற புனித அடுப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்து மிச்சம் அனைத்தையும் பல்வேறு மனிதர்கட்கு வேறுபடும் விகிதங்களில் தர்மமாக பகிர்ந்து அளித்தார். ஷிரடி சமஸ்தானத்தின் சிறு சிறு பொருட்கள் எல்லாம் அப்போது இருந்த பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ணமாயின் வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை. விலை மதிப்புள்ள செல்வமிகு பொருட்களை யாரேனும் கொணர்ந்தால் பாபா சீற்றமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார். நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் தமது உடைமைகள் ஒரு கௌபீனம், ஒரு துண்டு, ஒரு கஃப்னி, ஒரு தகர குவளை என்றும் அவரை பலர் தேவையற்ற பயனற்ற விலையுயர்ந்த பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார். நமது பரமார்த்திக வாழ்வில் இருக்கும் 2 பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும். பாபா ஷிரடியில் 2 நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார். அதாவது தட்சிணையும் ராதாகிருஷ்ணமாயும் ஆகும். எனவே பக்தர்கள் அவரிடம் வந்த போதெல்லாம் அவர்களிடம் தட்சிணை கேட்டார். பள்ளிக்கூடத்துக்கு போகச் சொன்னார். பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயின் வீடு. அவர்கள் இவ்விரண்டு சோதனைகளில் நன்றாக தேறினார்களேயானால், அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்குமுள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களேயானால், அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது. பாபாவின் அருளாலும் ஆசிகளாலும் உறுதி அளிக்கப்பட்டது.
தேவ் கீதை உபனிஷதங்களிலிருந்து புண்ணிய கஷேத்திரத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்திருக்கிறார். ஷீரடியும் அதில் உறையும் தெய்வமுமான சாய்பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்க முடியும்? ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.